அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நிறைய கமெண்ட்ல நிறைய விதமான கேள்விகள். அந்த ஒரு கேள்வியும் என்னென்ன, அதுக்கான பதில் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேடம் எங்க வீடு நல்ல பெரிய வீடு மேடம். சரிங்க மேடம், சந்தோஷம். பெரிய வீடு, வசதி வாய்ப்பு இருக்கு, ரொம்பவே சந்தோஷம். பக்கத்து வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல நிச்சயதார்த்தம், பொண்ணுக்கு ரொம்ப ஏழ்மை வீடு, ரொம்ப சின்ன வீடு, பொண்ணுக்கு உங்க வீட்டுல கொஞ்சம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறோங்க, உங்க ஹாலை மட்டும் கொஞ்சம் கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம். மண்டபம் எடுத்து செய்யற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்க வீட்டுல செஞ்சா கௌரவ குறைச்சலா இருக்கும், 10 பேர் வருவாங்க, உங்க வீட்டுல ஹால்ல மட்டும் நாங்க செஞ்சுக்கிறோங்க, பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. கொடுக்கறதா எப்படி மேடம்? கொடுத்தா நம்மளுக்கு ஏதாவது கெட்டதாயிடுமா? அவங்களோட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துருமா? அவங்களோட கெட்ட கர்மாலாம் நம்மளுக்கு வந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் அப்படின்னாங்க, இப்போ இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடவே சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல ஈசன் கோயில் இருக்கு பாத்தீங்களா? எங்க வீட்டுக்கு வெளியே ஈசன் கோயில் இருக்கு. ஈசனும் தாயாரும் நந்திகேஸ்வரனும் இருப்பாங்க, அதான் கோயில். இப்ப பக்கத்துல சுத்தி கரப்பிரவேசம் பண்றவங்க எல்லாம் என்கிட்ட, மேடம் கோயில் சாவி கொடுங்க மேடம், நாங்க சுவாமி இங்க கும்பிட்டுட்டு, ஆக்சுவலி அது கரப்பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சு இங்கிருந்து விளக்கேத்தி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது. அது என் மனசை ரொம்ப பாதிச்சுச்சு. நான் அது எனக்கு அது பிடிக்கல. எங்க வீட்டுல இருந்து, அதாவது எங்க கோயில்ல இருந்து விளக்கேத்திட்டு போறது எனக்கு பிடிக்கல. அப்ப நான் எங்க ஐயர்கிட்ட கேட்டேன், சாமி இந்த மாதிரி வீட்டுல இருந்து நம்ம வீட்டோட இருக்க கோயில் ஈசன் நம்ம வச்சுட்டு இருக்கோம், என் ஈசன் கோயில்ல இருந்து விளக்கேத்தி எடுத்துட்டு போறாங்களே, எனக்கு தடுமாறுது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன், அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்களே, எனக்கு அது பிடிக்கலையே, எனக்கு என்ன பண்றது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த ஐயர் என்ன சொன்னாரு, மேடம் இறைக்கிற கிணறு தான் மேடம் சொரக்கும், கொடுங்க, நல்லது மேடம் அப்படின்னாரு. எனக்கு அப்பயும் மனசு ஒப்பல, எனக்கு பிடிக்கல. அப்ப நானு எப்பயுமே நான் மனுஷங்க சொல்றதுல எப்பயுமே கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், சுயம் ஈசன் கிட்டதான் உத்தரவு கேட்பேன். ஈசன் கிட்ட கேட்டேன், ஒரு முறை கேட்டேன், ஐயா உங்ககிட்ட உங்க கோயில்ல இருந்து எடுத்துட்டு போறாங்களே, எனக்கு பிடிக்கலையே, எனக்கு மனசு ஏத்துக்க மாட்டேந்தே, குடுக்கட்டுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் முறை போட்டேன், குடுன்னாரு. 2வது முறை போட்டேன், குடுன்னாரு. எனக்கு அப்பயும் மனசு குடுக்க பிடிக்கல. 3வது முறையும் போட்டேன், 3வது முறையும் குடுன்னாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கினேன். என்ன புரிஞ்சுக்கினேன் அப்படின்னா, ஐயர் சொன்னதுதான், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்றது கூட நான் யோசிக்கல. நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளால நம்ம வீட்டுல இருந்து ஒரு நல்லது போகுதுன்னா நல்லது நடக்கட்டும், நம்ம கெடமாட்டோம். அது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு, நம்ம கெடமாட்டோம். ஈசனே சொல்லிட்டான், கெடமாட்டோம், கெடுறதுக்கு வழியே இல்லை. நல்லது செஞ்சவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. இது பாருங்க, 100க்கு 1,00,000% நான் நம்புவேன், 1,00,000% நான் நம்புவேன். இது அப்பப்ப எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். ஏதாவது சொன்னாரு நான் சொல்லுவேன், என்னப்பா நல்லது செஞ்சவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாதுப்பா, நல்லவங்க கெட்டதா சரித்திரமே கிடையாதுப்பா அப்படிம்ப. எங்க ஹஸ்பண்ட் அதுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நல்லவங்க பெருசா நல்லா ஆனதா சரித்திரம் கிடையாது தீபா, நல்லவங்க எல்லாம் இப்படி வியாக்கியானம் பேசிக்கின்னு இதே மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் அவர் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஈசனே ஓகே கொடுன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், நான் கொடுத்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு, நான் சும்மா வெளியே சிவன் கிட்ட கோயில் அண்ட நின்னுந்தா என்ன சொல்லுவாங்க, மேடம் உங்க வீட்டுல இருந்து உங்க கோயில்ல இருந்து விளக்கேத்துன்னு போனோம் மேடம், நல்லா இருக்கும் மேடம், பிள்ளைக்கு இந்த வீடு எவ்வளோ நாளா மாப்பிள்ள பார்த்திருந்த மேடம், இங்க வந்தவுடனே கல்யாணம் கூடி வந்துருச்சு மேடம், எல்லாம் உங்க கோயிலினோட ராசி, உங்களோட ராசி மேடம்னுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மேடம் பாப்பாக்கு 10 வருஷம் ஆகுது மேடம் கல்யாணம் ஆகி, இங்க வீடு கட்டணும் மேடம், உங்க கோயில்ல இருந்து விளக்கேத்துன்னு போனோம், பாப்பாக்கு பாருங்க மேடம் இப்ப கன்சீவா இருக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ இதுதான் காரணம், ஈசன் எடுத்துன்னு போட்டோம், நீ தடுக்காதன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம்ன்றது எனக்கு புரிய வந்துச்சு. இப்ப பாருங்க, எங்க ஏரியால யாரு கேட்டாலும் பிரதோஷம் சிவராத்திரி என்ன கேட்டாலும் சாவி உங்ககிட்ட கொடுத்துருவேன், நீங்க வச்சுக்கோங்க, சாமியை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவேன். நான் கும்பிடட்டும் அப்படின்னு மகாசிவராத்திரி அன்னைக்கே நான் கொடுத்துட்டேன், வச்சுக்கோங்க பாருங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி இப்ப உங்க வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி இருக்கவங்க கேக்குறாங்க பாத்தீங்களா, நீங்க கொடுங்க, தப்பே இல்லை. நம்ம 4 பேர் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன இவ்வளோண்டு கடுகளவு ஹெல்ப் பண்ணா கூடங்க நம்மளுக்கு மலையளவு ஹெல்ப் அப்படின்றது கிடைக்கும். இப்ப அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அது ஏதோ விதத்துல என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க நான் செஞ்ச ஒரு ஹெல்ப் காரணமா இருக்குங்க கண்டிப்பா. அப்ப அவங்க ஏழ்மையா இருக்காங்க, வீட்டெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்களே, பரவாயில்லைங்க, காசு போனா போதும், ஒரு ஆளை வச்சு கூட நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற வார்த்தை சொல்லுங்க, கொடுங்க, நான் கொடுக்குறேன். எங்க வீடு பாருங்க பெரிய வீடு, பெரிய ஹால் இருக்கும், பெரிய டியூப்ளெக்ஸ் வீடு, நான் கொடுப்பேன்.
என்ன வந்து கேட்பாங்க, மேடம் இந்த மாதிரி பாப்பாக்கு சீமந்தம் வச்சுக்கிறேன் குடுக்குறீங்களா அப்படிமா, வாங்க செஞ்சுக்கோங்க. உங்க ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிமாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கிச்சன் யூஸ் பண்ணிக்கிட்டா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க, முடியும்னா போகும்போது கிளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா என்னால கிளீன் பண்ண முடியாது, எங்க வீட்டுல சர்வன்ஸ் கிடையாது. நீங்களும் வேணா அந்த மாதிரி வார்த்தை சொல்லுங்க. எங்க வீட்டுல அப்பப்ப அந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நடக்கும், சரிங்களா? எங்க வீட்டுல விசேஷம்ன்றதுல எங்களுக்கு சின்ன பையன் தான் இருக்கான், சோ எங்க வீட்டுல விசேஷம் இல்ல. மத்தவங்க யாராவது கேட்டா நான் கொடுப்பேன், ஆனா சொல்லுவேன் கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. நிச்சயதார்த்தம் கேட்கறாங்களா, கொடுங்க. ஒரு பொண்ணுனோட வாழ்க்கை உற்பத்தி ஆவறதுக்கு, அதாவது ஒரு பொண்ணு வாழறதுக்கு ஆரம்பிக்குது, நல்ல வாழ்க்கை வாழ போறதுக்கு உங்க வீடு ஒரு காரணமா இருக்கு, நீங்க ஒரு காரணமா இருக்கீங்க அப்படின்னா இதை விட பெரிய உன்னதமான செயல் என்ன இருக்கு? தாராளமா கொடுங்க. ரெண்டாவது, ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் சீமந்தம் வந்து வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்குதான் நான் பதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்க வீட்லயே சீமந்தம் நிறைய பேர் கேட்டாங்கன்னா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். கிச்சன் யூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்க கிச்சன் வந்து ரொம்ப சின்னசுதான், ஹால் பெருசா இருக்கும். கிச்சன் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, நீட்டா கொடுத்துருங்க அப்படின்ற வார்த்தை நான் கண்டிப்பா திருப்பி சொல்லுவேன். வாடகை ஏதாவது, வாடகைலாம் நான் வாங்க மாட்டேன். நீங்களும் வாடகைலாம் வாங்காதீங்க, அது புண்ணிய காரியம் நம்ம கொடுக்குறோம், செஞ்சுக்கோங்க அப்படின்பேன். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்தாங்க மேடம் சாப்பாடு வச்சுக்கோங்க, நல்லா இவ்வளவு கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல இருக்கிறதே நாங்க வந்து சின்ன குழந்தை, நாங்க 2 பேர் தாங்க, இவ்வளோண்டு கொடுங்க ஒரு பேருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே வந்து எங்களுக்கு சாப்பாடு செய்யலனாலும் ஈசனுக்காக நான் சாப்பாடு செய்யணும், நிவேதனம் செய்யணும், அது நான் சொல்லுவேன். இல்லைங்க, எனக்கு செய்யலனாலும் ஈசனுக்கு செய்யணும், அவருக்கு செஞ்சு நாங்க தானே சாப்பிடணும், அதனால எங்களுக்கு கொஞ்சமே கொடுங்க அப்படின்றது நான் வாங்கிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து சீமந்தத்தை கேட்கறாங்களா, கொடுங்க. உங்க வீட்டுல நல்ல சுப நிகழ்வுகள் எவ்வளவு நடந்தாலும் அவ்வளவும் மகாலட்சுமியோட வாசங்க, சோ கொடுங்க. ஓகேங்களா? இன்னும் ஒண்ணு சிலர் கேட்பாங்க, மேடம் இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை மேடம், அவங்க பஞ்சாயத்து வந்து எங்க வீட்டுல வச்சுக்கிறேன்றாங்க, எங்க வீட்டுல எங்களை மத்தியமஸ்தரா ஆக்குறாங்க, எங்க வீட்டுல வந்து பெருசா பஞ்சாயத்து பண்றாங்க, இவங்க அழறாங்க அவங்க அழறாங்க, பஞ்சாயத்து எங்க வீட்டுலதான் வைக்கிறாங்க, எங்க வீட்டுலதான் நடக்குது, என்ன மேடம் பண்றது, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துரும்? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. 2 குடும்பங்கள்ல இருக்க, அதாவது பிளவுகளை சரி பண்றதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கீங்க. இது மறைமுகமா உங்களுக்கு புண்ணியம் தான் வரும். ஆனா இவங்க அழறாங்க அவங்க அழறாங்க, சோ அதுல வந்து ஒரு இம்பாக்ட் வரலாம். அப்ப அவங்க எல்லாம் போயிட்ட பின்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, கோமியம் வாங்கிட்டு வந்து, கோமியத்துல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுருங்க. கோமியம் அப்படியே தெளிச்சாலே அதி உத்தமமான பெனிஃபிட்ஸுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, ரொம்ப அழுதாங்க, ரொம்ப பெரிய அமக்கலம் நடந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அதுல போட்டுட்டு வீடு ஃபுல்லும் ஒரு மாயில வச்சு வீடு ஃபுல்லும் தெளிச்சிடுங்க. இல்ல வீட்டு பக்கத்துலயே கடல் இருக்குன்னா கடல் தண்ணி கொண்டு வந்து வீடு ஃபுல்லும் தெளிச்சிடுங்க. கடல் தண்ணிக்கு பயங்கரமா நெகட்டிவ்ஸை வந்து வெளியே தள்ளுற தன்மை உண்டு. சோ இது பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நாங்க வீட்டுல இருக்கோங்க, எங்க எதிர் வீட்டு பொம்பளை எப்ப பாருங்க அவங்க பையன் ஒரே தீராத பிரச்சனை, அமக்கலம் ஆர்ப்பாட்டம், அந்த அம்மா எப்ப பாரு எங்க வீட்டுல வந்து ஐயோ உங்க பையன் மாதிரி எங்க பையன் இருந்தா பரவாயில்லைங்களேங்க அப்படின்னு ஓன்னு அழுது 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 புலம்புதுங்க, என்னங்க பண்றது அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க, அதனால உங்களுக்கு எந்த தப்பும் நடந்துராது. அவங்க என்ன அழுதாலுங்க அவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த அம்மா மனசு சமாதானம் ஆகி போகுது பாத்தீங்களா, அந்த நல்லது அந்த புண்ணியம் உங்களை காப்பாத்தும். போயிட்ட பின்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோமியம் தெளிச்சிடுங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நிறைய பேர் பயப்படுவீங்க, நானே ரொம்ப பயந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு வீடு வந்து அவங்க கொடுத்துன்னு வராங்க, கரப்பிரவேசம் பண்றாங்கன்னா விளக்க நம்ம வீட்டுல இருந்து நம்ம கோயில்ல இருந்து எடுத்துட்டு போறது அப்படின்றது மகாலட்சுமி கூட போவாங்க. அதனால எனக்கு பயம், எனக்கு ஈசன் கூட போயிடுவானுன்ற பயம். ஓகேங்களா? சோ அதனால நான் கேட்டேன், ஈசனே அது ஓகே அப்படின்ட்டா. சோ இந்த மாதிரி நான் பயந்த மாதிரி நீங்களும் பயப்படுவீங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல அதுக்கு தீர்வுக்கான இது நடக்குது அப்படின்னா தாராளமா ஒத்துக்கோங்க. அந்த நல்ல தீர்வுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கீங்க பாத்தீங்களா, சோ அது வந்து பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். சோ இந்த பதிவு மூலியமா உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்கிறேன். நன்றி.